அடுத்தடுத்து கொடுங்க. நேராக ரோடை மட்டும் பாருங்கள். அடுத்தடுத்து கொடுங்க. அடுத்தடுத்து கொடுங்க. அடுத்தடுத்து கொடுங்க. அடுத்தடுத்து கொடுங்க. அடுத்தடுத்து கொடுங்க. ஸ்லோவா பிரேக்கே அப்ளை பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க பாருங்கள். கையை குறைங்க குறைங்க குறைங்க. நேராக ரோடை பாருங்கள். அவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க ரோடை மட்டும் பாருங்கள். கொடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொடுங்க. அப்படிதான் கொடுங்க. கொடுங்க. கொஞ்சம் ஸ்பீடு கொடுங்க. காலை ஊண்டாதீங்க. ஸ்பீடு கொடுங்க. குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸ்பீடு கொடுங்க. ஸ்பீடு கொடுங்க. ஸ்பீடு கொடுங்க. ஸ்பீடு கொடுங்க. ஸ்பீடு சிஸ்டர் குறைச்சி ரொம்ப நேரமாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. இருங்க இருங்க இருங்க. நிதானப்படுத்துங்க. நிதானப்படுத்துங்க. ஸ்பீடோட லெவலை ஜாஸ்தி பண்ணுங்க. ஸ்பீடோட லெவலை ஜாஸ்தி பண்ணுங்க. ஸ்பீடோட லெவலை ஜாஸ்தி பண்ணுங்க. ஆடாது. ஸ்பீடோட லெவலை ஜாஸ்தி பண்ணுங்க. ஸ்பீடோட லெவலை கையை முறுக்கிட்டே இருக்காதீங்க. லேசாக தான் ப்ரெஸ் பண்ண சொன்னேன். இப்படி இப்படின்னு கொண்டு போகக்கூடாது. பிடிச்சி வச்சு வாங்க. குறைக்காதீங்க. பிடிச்சி வச்சு வாங்க. ஆக்சிலேட்டரை பிடிச்சி வச்சு வாங்க. ஆக்சிலேட்டரை கொடுத்து பிடிச்சி வச்சு போங்க. ஆக்சிலேட்டரை கொடுத்து பிடிச்சி வச்சு போங்க. குறைக்காதீங்க. ஆக்சிலேட்டரை கொடுத்து பிடிச்சி வச்சு போங்க. பிடிச்சி வச்சு போங்க. டக்கு டக்குன்னு குறைக்காதீங்க. லைட்டாக பிடிச்சி வச்சு போங்க. வெரி குட் வெரி குட். சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோதான். இப்போ ஸ்லோ பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுங்க. ஸ்லோ பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுங்க. ஸ்லோ பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுங்க. பாயிண்ட குறைய விடாதீங்க. லைட்டாக பிடிச்சி வைங்க. பாயிண்ட குறைய விடாதீங்க. பிடிச்சி வைங்க. பாயிண்ட குறைய விடாதீங்க. பிடிச்சி வைங்க. பாயிண்ட குறைய விடாதீங்க. பாயிண்ட குறைய ரெண்டு காலையும் தூக்கி மேலே வைங்க. அவ்வளோதான். வெரி குட். குறைக்க கொடுக்க குறைக்க கொடுக்கன்னு போங்க. குறைக்க கொடுக்க குறைக்க கொடுக்கன்னு போங்க. ஸ்லோ பண்ணுங்க. பிரேக் அப்ளை பண்ணுங்க. ஸ்லோ பண்ணுங்க. பிரேக் அப்ளை பண்ணுங்க. ஸ்லோ பண்ணி பிரேக் அப்ளை பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். பிரேக் 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 பிரேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திலகா சிஸ்டர் அந்தமான்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இப்படி வச்சு எடு. ஃபுல் வீடியோவாக எடு. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணி வெளியில் வந்துடு. பார்த்தீங்கன்னா திலகா சிஸ்டர் அந்தமான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ 2 days தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஸ்டெப் 1 இப்போ கிளாஸை முடிச்சாச்சு 2 daysக்குள்ளே. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் வைஸ் நாங்கள் சொல்கிறோம். ஓகே. இப்போ வந்து பிரேக் பிடிக்கிறாங்க. இப்போ நின்றுட்டு இருக்க வண்டியில் சைடு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே கை வைங்க. பின்னாடி ஒரு கை வச்சு வண்டி நிமித்துக்கிறாங்க. இடது காலால் ஸ்டாண்டை உள்ளே தள்ளுறாங்க. திருப்பி வலது காலால் ஸ்டாண்டை வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டெப் 1 வச்சுக்கோங்க. எடுக்கிறது. ஸ்டெப் 2 ஃபோன் வருதா? ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 2 பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கை பிடிச்சிக்கிட்டாங்க. காலை இந்த பக்கம் வச்சு லாவகமாக அந்த வலது காலை போட்டு இடது காலால் அந்த குதிங்காலால் ஸ்டாண்டை உள்ளே தள்ளிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா குதிங்காலால் அந்த ப்ரெஸ்ஸிங் பாயிண்ட் அந்த ஹூக்கு மாதிரி தெரியும். அந்த ஹூக்கில் வந்து டச் பண்ணி வெளியில் எடுத்தோம் அப்படின்னோம்னா ஸ்டாண்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வண்டியிலேருந்து கீழே இறங்கணும். எப்போதும் ஸ்டாண்டு போட்டுட்டு தான் வண்டியிலேருந்து கீழே இறங்கணும். அதே மாதிரி ஸ்டாண்டு போட்டுட்டு தான் உட்காரணும். உட்காந்துருக்க வண்டியில் உட்காந்துட்டு தான் ஸ்டாண்டை எடுக்கணும். சாரி, உட்காந்துட்டு தான் ஸ்டாண்டை எடுக்கணும். சரிங்களா? இப்போது ஸ்டாண்ட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து உட்காந்து உருட்டுற ஸ்டெப்பு, நின்றுக்கிட்டு உருட்டுற ஸ்டெப்பு, உட்காந்துக்கிட்டு உருட்டுற ஸ்டெப்புன்னு இருக்குது. ஸோ நின்றுக்கிட்டு உருட்டுற ஸ்டெப்பு, உட்காந்துக்கிட்டு உருட்டுற ஸ்டெப்பு. அதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் வந்து கை வைக்கக்கூடாது. நீங்கள் நிறையா பேர் வந்து பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே வண்டியை தள்ளுவீங்க பிகினர்ஸாக இருக்கும்போது. ஸோ அதனால் வந்து பிரேக்லேருந்து கையை எடுத்துடணும். இங்கே வச்சுக்கோங்க. இங்கே ஆக்சிலேட்டர் இல்லையா? அதனால் இங்கே கை வைங்க. ஆக்சிலேட்டர் இருந்தால் மட்டும் தான் அங்கே கை வைக்கணும். ஆக்சிலேட்டரில் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி உருட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கிக்கங்க. இப்போ ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. நின்றுக்கிட்டு உருட்டுற ஸ்டெப்பு. சரியா? ஸ்டாண்டை நின்றுக்கிட்டே எடுத்துருங்க. நின்றுக்கிட்டே எடுக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது இல்லையா? நின்றுக்கிட்டே ஸ்டாண்ட் எடுத்துருங்க. வெரி குட். சூப்பர். எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ வந்து பிரேக்கை விட்டுட்டு நான் உருட்டுற ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன்ல. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உருட்டுவீங்க. கெண்ட சதையில் நல்லா இடிபடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள். இந்த மெத்தடில் இப்படி ஆட்டி நீங்கள் இப்போ திருப்புற பக்கம் இருக்குது அப்படின்னா திருப்புற பக்கமும் ஆட்டணும், நேர்படுத்தணும். இந்த பக்கம் திருப்பணும், நேர்படுத்தணும், திருப்பணும், நேர்படுத்தணும், திருப்பணும், நேர்படுத்தணும், திருப்பணும், நேர்படுத்தணும், திருப்பணும், நேர்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி நேர்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து திரும்பிடும். ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக்கு. கூட வாங்க. வண்டியில் உட்காருங்க. 2 பக்கம் இருக்கிறதும் பிரேக்கு தான். இப்படி வாப்பா, நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். அப்படி 2 பக்கம் இருக்கிறதும் பிரேக்கு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்க பிரேக் வந்து பேக் சைடு டயரோட கனெக்ட் ஆகிருக்கும். ரைட் சைடு இருக்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு பிரேக் மட்டும்தான் பிடிக்கணும். ரைட் சைடு பிரேக் பிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடா மீட்டர்.
மக்களுக்கு ஸ்பீடாமீட்டர் தெரிய வேணாமா? இது ஸ்பீடாமீட்டர். ஸோ இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காட்டக்கூடியது, இதுக்குள்ளே எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு காட்டக்கூடியது, இது பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு காட்டக்கூடியது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து முன்னாடி இருக்க ஹெட்லைட், இது வந்து பெப்பில் மட்டும்தான் வரும். முன்னாடி இருக்க ஹெட்லைட்டுடைய ஆன் ஆஃப் சுவிட்சு. அதே ஹெட்லைட்டை கிட்ட தூரம்னு காட்டக்கூடிய டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச் வந்து இது டிம் அண்ட் பிரைட் சுவிட்ச். இது வந்து இண்டிகேட்டர். பின்னாடி வர்றவங்களுக்கு நம்மளுக்கு கன்வே பண்ணக்கூடிய சுவிட்செல்லாம் காட்டுறியா? இது வந்து இண்டிகேட்டர் சுவிட்சு, இது ஹார்ன் சுவிட்சு. சரிங்களா? இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு இருக்க பிரேக்கை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடில் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிட்டீங்க. இருங்க, இதான் ஆன் பண்ணிவிட்டு இந்த இந்த செல்ஃப் ஸ்டார்டர் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னோம்னா பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரைட்டிங் க்ளோஸிங் பண்ணாங்க. ஸோ கொஞ்சமாக கொடுக்கணும், குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக போகணும், கொடுக்கணும், குறைக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த மூட்டை பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வந்து இப்போ நான் ஒன்றா காட்டும்போது அந்த இடத்துக்கு ஒடியா இந்த மூட்டு இருக்குல்ல, இந்த மூட்டும் இந்த கோடும் ஒன்றா இருக்கணும். ஸோ ஒன்றா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கை தான் ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல். உங்களுக்கு தனியாக ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல்ன்றது எது தேவைப்படாது. லைட்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க, டக்குன்னு அதே இடம் கொண்டு வந்துடணும். ஸோ அதுவாகவே வந்து ஸ்லோவாகிடும். இப்போ நீங்கள் இப்போ குறைக்கும் போது அது நிற்காது, வண்டி ஸ்லோவாகும். பிரேக்கு பிடிச்சா மட்டும்தான் வண்டி நிற்கும். ஸோ கொடுக்கணும், குறைக்கணும், கொடுக்கணும், குறைக்கணும். வெரி குட். இதே மாதிரி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்கள் பண்ணும்போது திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு லைட்டாக. இப்போ ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சுக்கோங்க சிஸ்டர், ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சுக்கோங்க, லைட்டாக ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ குறைங்க. இப்போ இவ்வளோ தூரம் வரும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிச்சி வச்சு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து 1 ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடோட லெவல் கூடிரும். ஓகே சிஸ்டர், நீங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்பீடோட லெவலை கூட்டுங்க. வெரி குட். அடுத்து வந்து காலை ஏரில் விட்டு போகிற ஹெட்டை மட்டும் நேராகவே பிடிச்சிருக்கணும். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போதும், டயர்டாயிடாதீங்க, போதும். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேராகவே பிடிச்சிருந்தா மட்டுமே தான் நீங்கள் கீழே விழ மாட்டீங்க. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது கையை குறைச்சிட்டிங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து வண்டி திரும்பும்போது டக்குன்னு வண்டியை கீழே போட்டுருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலை லேசாக தூக்கி வச்சுக்கிறணும். ஸோ இது காலை ஏரில் விட்டு ஓட்டுறது. போதும். ஸ்லோ பண்ணுங்கள், பிரேக் அப்ளை பண்ணுங்கள் சிஸ்டர், ஸ்லோ பண்ணுங்கள், பிரேக் அப்ளை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் வண்டியை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டி திருப்புங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களோட கையை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பாரில் வைக்காமல் அந்த ஹெட்டில் தலைக்கிட்டு அந்த மேலாப்பில் பிடிச்சிருப்பாங்க. இது வந்து வண்டி ஆன்லேயே இருக்கும்போது இந்த மாதிரி செய்யணும். ஓகே, இப்போ காலை ஏரில் விட்டு போகிறோம், அதுக்கப்புறம் காலை மேலே தூக்கி வைக்கிறோம். சரிங்களா சிஸ்டர்? லாஸ்ட்டாக வந்து அந்தமான்லேருந்து வந்தீங்க, கற்றுக்கிட்டு போனீங்களா? எப்படி கற்றுக்கிட்டீங்கன்றத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ காலை ஃபுல்லாக ஏரில் விட்டு போகணும். லேசாக பிடிச்சி வைங்க. இப்போ ஒரு பிஞ்சு பிடிச்சி வச்சிட்டாங்க வண்டியை. இன்னும் பிடிச்சி வைங்க. ஃபுல் ரோடு போயிருங்க. வெரி குட். ஃபுல் ரோடு போயிருங்க. காலை மேலே வைங்க, காலை மேலே வச்சு ஃபுல் ரோடு ஸ்பீடு கொடுங்க. வெரி குட். இப்போ காலை தொங்க போட்டு கொஞ்சம் தூரம் போங்க. போகலாம். காலை தொங்க போட்டு கொஞ்சம் தூரம் போங்க, பேலன்ஸ் கிடைக்கும். காது கேட்கலன்னு நினைக்கிறேன். பிரேக் அப்ளை பண்ணுங்க. வெரி குட். சூப்பர். மேக்ஸிமம் வந்து திருப்புற இடத்துல பூராமே ஆஃப் பண்ணிகிட்டே திருப்புங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வண்டி தவறுதலாக வந்து ஆக்சிலேட்டர் ஆகி ஓடிடாது, நீங்களும் கீழே விழுந்துட மாட்டீங்க. வெரி குட், சூப்பர். திலகா சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். இப்போ தான் அவங்களுடைய ஃபேஸில் வந்து சிரிப்பே தெரியுது. ஓகே, நீங்கள் வந்து நம்ம உதயம் புது சேனலில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா? கொஞ்சம் ஓரமாக வந்துக்கோங்க. கொஞ்சம் ஓரமாக வந்துக்கோங்க, வண்டி பின்னாடி வருது. இந்தாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்தமான்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஆனால் அந்த மேடத்துக்கிட்ட வந்து நான் வந்து கற்றுக்கணும்னு அங்கேருந்து வந்திருக்கேன். வந்து இப்போ கற்றுக்கிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் நினைக்கோட இல்லை நான் ஓட்டுவேங்க. ஆனால் மேடம் இவ்வளோ தொலைக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஊரில் போய் இதே மாதிரி ஓட்டிடலாமா? ஓட்டிடலாம். டேஸில் வந்து
2-3 டேஸில் வந்து பேலன்ஸ் மட்டும் கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ ஓரளவுக்கு வந்து வண்டி யாரும் பிடிச்சி பின்னாடி வரணுன்றது அவசியம் கிடையாது. திலகா மேடம்க்கு இப்போ கையில் வண்டி கிடைச்சா மட்டும் போதுமானது. இன்னும் கொஞ்சம் பயமும் கூச்சமும் இருக்கும். அந்த பயம் போகணும்னா இன்னும் ஒரு 10 ஹவர்ஸ்னாலும் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அந்த 10 ஹவர்ஸ் இவங்க போய் அந்தமானில் போய் அவங்க வண்டியில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ரோடு ஓட்டிட்டீங்கன்றதை வந்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜாக நீங்கள் எனக்கு சொன்னாலும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். திலகா மேம் அந்தமான்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ 2 டேஸ் ப்ராக்டிஸு. நேற்று ஒரு 4 ஹவர்ஸ் ஓட்டினாங்க, மார்னிங் ஈவினிங் வந்து. ஸோ இன்றைக்கும் ஃபைனலாக காலை மேலே எடுத்து வச்சு ரொம்ப சூப்பராகவே ஓட்டிட்டாங்க. சூப்பர் திலகா சிஸ்டர், சூப்பர்.